சென்னையில் வரும் 9ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் காலை 10:30 மணி அளவில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தலைமை கழக நிர்வாகிகள் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் வியூகம் குறித்தும் கூட்டணி குறித்தும் கூட்டத்தில் முக்கிய முடிவெடுக்கப்படும் என்று தெரிகிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான பண மோசடி வழக்கில் அரசு அதிகாரிகள், போக்குவரத்து ஊழியர்கள் உட்பட 900 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர். முந்தைய அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறையில் பணியாளர் நியமனத்திற்கு பணம் வாங்கியதாக செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்த வழக்கு MP, MLA-க்களுக்கான வழக்கை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. நேற்று விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் அரசு அதிகாரிகள், போக்குவரத்து துறை ஊழியர்கள் உட்பட 900 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு நீதிபதி ஜெயவேல் ஒத்திவைத்தார். கனமழை தாக்கத்தினை எதிர்கொள்வது குறித்து தனிக்குழு அமைக்கப்பட்டு ஆராயப்பட்டு வருவதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே கிராமப்புறங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட குடியிருப்புகளை கனிமொழி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட சாலைகளை சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். வெள்ளத்தில் வீடுகளை இழந்தவர்களுக்கு விரைவில் வீடு கட்டி தரப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். சூழலியல் மாற்றங்கள்னால வரக்கூடிய இந்த மழைக்காக தனியாக ஒரு கமிட்டி அமைத்து அதை எப்படி ஸ்டடி பண்ணி அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை அவர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது நிறைவடைந்து வரும்பொழுது நிச்சயமாக இதை எதிர்கொள்வதற்கு செய்து தரப்படும். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 3,31,00,000 இலவச வேட்டி சேலைகள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அருகே பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகள் வழங்கும் விழாவை அமைச்சர் காந்தி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலவச வேட்டி சேலைகள் அந்தந்த மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 1,68,00,000 100% வேஷ்டி வந்து 1,63,00,000. கடந்த ஆண்டு விட இந்த ஆண்டு அந்த வேட்டி சேலை கொள்முதல் பண்ணதுல வேரண்டி ஏதாவது இருக்கு ஐயா? குவாலிட்டி நம்பர் 1 குவாலிட்டி, கலர் மாற்றாத மாதிரி எப்போ இல்லாத அளவுக்கு நீங்க யூஸ் பண்றாங்க. 15 ரகம் சாரீஸ்ல 5 ரகம் வேஸ்ட். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக 2,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று பிஜேபி MLA வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நடப்பாண்டில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 2,000 ரூபாயாவது வழங்கப்படும் என ஏழை நடுத்தர மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் பரிசு தொகுப்பை மட்டும் அறிவித்துவிட்டு ரொக்க தொகையை எவ்வித அறிவிப்பும் இன்றி நிறுத்தியிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னை எண்ணூரில் அமோனியா கசிவு ஏற்பட்ட தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி ஜனவரி 9ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். பிரச்சினைக்குரிய இந்த உர தொழிற்சாலையை நிரந்தரமாக மூடக்கோரி சென்னை எண்ணூரில் மீனவ மக்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்தில் திருமாவளவன் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பிரச்சினையை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல இருப்பதாக தெரிவித்தார். இந்த மக்களின் கோரிக்கையை ஏற்க வேண்டும், இந்த உர தொழிற்சாலையை மூட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது. வருகிற 9ஆம் தேதி எண்ணூரிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில்
இதே கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெறும். இந்த பிரச்சனை குறித்து மாண்புமிகு முதல்வரின் கவனத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே கொண்டு செல்வோம். தமிழகத்தில் நேற்று புதிதாக 29 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக சென்னையில் 8 பேருக்கும் செங்கல்பட்டில் 6 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இவர்களையும் சேர்த்து கொரோனாவுக்கு சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 178ஆக உயர்ந்திருக்கிறது. நேற்று 38 பேர் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டிருப்பதாகவும் சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல், டீசல் ஆகியவற்றின் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் வரை குறைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக கடந்த வாரம் தகவல்கள் வெளியானது. நாடாளுமன்ற தேர்தல் வருவதால் மக்களை கவர விலை குறைப்பு அமலுக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இதனை மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி மறுத்துள்ளார். கச்சா எண்ணெய் விலை சர்வதேச சந்தையில் உயர்ந்துள்ள நிலையில் இப்போதைக்கு பெட்ரோல், டீசல் ஆகியவற்றின் விலை குறைப்பு சாத்தியமில்லை என கூறியிருக்கிறார். குவைத் நாட்டு சிறையில் உள்ள 4 மீனவர்களை மீட்க அவர்களது குடும்பத்தினர் அமைச்சர் ராஜ கண்ணப்பனிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பாலைக்குடி மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த ஜேசு, கார்த்திக், சந்துரு, வினோத்குமார் ஆகியோர் 3 மாதங்களுக்கு முன்பு குவைத் நாட்டிற்கு மீன்பிடி தொழிலுக்கு சென்றனர். ஆனால் அவர்கள் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் 4 பேரையும் மீட்க வேண்டும் என அவர்களின் குடும்பத்தினர் அமைச்சர் ராஜ கண்ணப்பனிடம் மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட அமைச்சர் மாவட்ட ஆட்சியர் மூலம் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற பாரம்பரிய நாட்டிய விழாவை ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். மாமல்லபுரத்தில் கடந்த 23ஆம் தேதி சுற்றுலாத்துறை சார்பில் நாட்டிய விழா தொடங்கியது. இந்த விழாவில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்களின் பரதநாட்டியம், ஒடிசி, கதகளி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றது. நேற்று மாலை நடைபெற்ற கலை நிகழ்ச்சியை ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிகளில் பிஜேபியின் நிலைப்பாடு குறித்து கட்சியினர் மற்றும் பொதுமக்களை சந்தித்து பிஜேபி மாநில செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நிற்பதா அல்லது கூட்டணியுடன் சேர்ந்து நிற்பதா என்பது குறித்து தேர்தல் குழுதான் முடிவு செய்யும் என கூறினார். தமிழ்நாட்டில் 9 தொகுதிகளில் பிஜேபி அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ராமநாதபுரத்துல நடக்கிற தேர்தல்ல இங்கிருந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் உறுதியாக புதிய பாராளுமன்றத்தில் இடம் பெறுவார் அப்படின்றத இந்த அளவுக்கு இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல மிக சிறந்த வளர்ச்சியை நாம் அடைந்திருக்கிறோம். தமிழகம் முழுக்க கிளை கமிட்டிகளை மிக சரியாக அமைத்திருக்கிறோம். தருமபுரி மாவட்டம் வத்தல் மலையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கால்நடை மருந்தக கட்டடங்களை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் திறந்து வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் கால்நடைகளை நல்ல ஆரோக்கியமாக இருப்பதற்கு புதிய கால்நடை மருத்துவமனைகளும் கால்நடை மருந்தகங்களும் அமைக்கப்பட்டு வருவதாக கூறினார். விவசாயிகள் அதிக பால் உற்பத்தி கொடுக்கின்ற கால்நடைகளை வளர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். விவசாயத்தில் அதிகமாக உற்பத்தி செய்வதற்கு மருந்துகள் இப்போது கடந்த ஒரு 30-40 வருஷமெல்லாம் ஈல்டு வராது. ஏன்னா நாட்டு இயற்கை வளத்தை இப்போ இங்கே பண்ணும்போது அதுக்கு யூரியா கிடையாது, அப்பெல்லாம் கிடையாது. அதிக உற்பத்தி விஞ்ஞானிகளுடைய சாதனை அதிகமாக நெல் உற்பத்தி செய்வதற்கு நெல்லை அதுக்கு புதிய ரக நெல், அதுக்கு புதிய அதிகமான விளைச்சல் தரக்கூடிய மருந்துகள், உரங்கள் என்று அடிப்படையில் வந்து கொண்டிருக்கிறது. ஆக மலையை சார்ந்த பகுதிகளில் இது போன்ற கால்நடை வளர்ப்பு அதிகமாக பிரளயமாக ஒரு
பொருளாதாரம். இப்போ அன்றாடம் பால் அதிகமாக பால் உற்பத்தி கொடுக்கின்ற ரகங்களையும் மாடு கால்நடைகளை வளர்க்க வேண்டும். திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே 10 அடி நீளமுள்ள 2 மலைப்பாம்புகளை தீயணைப்பு துறையினர் பிடித்தனர். துவரங்குறிச்சி அருகே கஞ்சநாயக்கன்பட்டி கிராமத்தில் தங்கம் என்பவரது தோட்டத்தில் 10 அடி நீளம் கொண்ட 2 மலைப்பாம்புகள் கிடந்துள்ளன. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் 2 மலைப்பாம்புகளையும் பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே உடல்நலம் பாதிக்கப்பட்ட காட்டு யானை உயிரிழந்தது. தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் வனப்பகுதிக்குட்பட்ட பெவனூர் காப்புக்காடு பகுதியில் ஆண் யானை உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தது. இதை கண்ட வனத்துறையினர் கால்நடை மருத்துவரின் உதவியுடன் யானைக்கு சிகிச்சை அளித்தனர். எனினும் சிகிச்சை பலனின்றி யானை உயிரிழந்தது. இதைத் தொடர்ந்து யானை வனப்பகுதியில் புதைக்கப்பட்டது. டெங்கு மற்றும் சிக்கன் குனியாவிற்கு விரைவில் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படும் என நோய் தடுப்பு மருந்து நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் ஆனந்த்குமார் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சியில் ரோட்டரி சங்கம் மூலம் தொழில்சார் மேலாண்மை விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இம்யூனாலஜிக்கல்ஸ் நோய் தடுப்பு மருந்து நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் ஆனந்த்குமார் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் காலத்தில் எந்த வகையான வைரஸ் தாக்கினாலும் இந்தியாவில் தடுப்பூசி தயாரிக்க முடியும் என தெரிவித்தார். உலகத்திலேயே கம்மி விலைக்கு வேக்சின் தயாரிக்கிறது இந்தியா தானுங்க. கிட்டத்தட்ட உலகத்தில் யூஸ் பண்ணுற 60% வேக்சின்ஸை இந்தியாவிலேருந்து தான் தயாராகி வெளிநாடுக்கு போகுதுங்க. எங்கள் கம்பெனியே கிட்டத்தட்ட ஒரு 60 நாடுக்கு வேக்சின் ஏற்றுமதி பண்ணுறோங்க. இப்போ பிற்காலத்தில் எந்த நோய்க்கு வந்தாலும் நம்ம கூடிய சீக்கிரத்தில் எல்லா டெக்னாலஜிஸும் இந்தியாவில் இருக்குது. விரைவிலேயே வேக்சின் தயாரித்து கண்ட்ரிக்கு சப்ளை பண்ணுவோம். கரூரில் பள்ளி கல்வித்துறை ஊழியர்கள் 3 பேரை பணியிட மாறுதல் வழங்கிய முதன்மை கல்வி அலுவலரை கண்டித்து கல்வித்துறை நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் முதன்மை கல்வி அலுவலர் தனக்கு கீழ் பணிபுரிபவர்களிடம் பாகுபாடு காட்டி விதிகளுக்கு புறம்பாக ஆணைகளை வழங்கி வருகிறார். எனவே விதிகளுக்கு புறம்பாக 3 ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஆணையை ரத்து செய்வதோடு ஏற்கனவே வழங்கிய உத்தரவுகளையும் ரத்து செய்ய வேண்டும் என கல்வித்துறை நிர்வாக அலுவலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் சுமார் 3.5 டன் எடையில் தென்னை நார் தேர் வடங்கள் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. தென் திருப்படி என்றழைக்கப்படும் அரியக்குடி திருவேங்கடமுடையான் கோவிலில் வைகாசி மாதம் தேரோட்டம் நடைபெறுகிறது. இதை முன்னிட்டு சுமார் 3.5 டன் எடையில் 2 தேர்வடம் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தேர்வடம் தயாரிக்கும் பணிக்காக சுமார் 50 பணியாளர்கள் விரதமிருந்து தேர்வடம் தயாரிக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் இங்கிருந்து தேர்வடம் தயாரிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானில் அடுத்தடுத்த நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 103 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 141 பேர் படுகாயமடைந்தனர். ஈரானில் கடந்த 2020ஆம் ஆண்டு அமெரிக்கா ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியது. இதில் ஈரான் நாட்டின் ராணுவ தளபதி காசிம் சுலைமானி உயிரிழந்தார். அவரது நினைவு தினம் நேற்று ஈரானில் அனுசரிக்கப்பட்டது. கெர்மன் நகரில் உள்ள அவரது நினைவிடத்தில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இன்று குழுமியிருந்தனர். அப்போது திடீரென அடுத்தடுத்து 2 குண்டுகள் வெடித்து சிதறின. இந்த குண்டுவெடிப்பில் 103 பேர் உயிரிழந்திருப்பதோடு 141 பேர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் அவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது என்றும் ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. குப்பை தொட்டியில் வெடிகுண்டுகளை நிரப்பி ரிமோட் மூலம் பயங்கரவாதிகள் வெடிக்க செய்திருக்கின்றனர். ஆனால் குண்டு வெடிப்புக்கான காரணம் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகவில்லை. அதே நேரத்தில் இந்த தாக்குதல் தீவிரவாதிகளின் சதித்திட்டம் என கெர்மன் நகர துணை ஆணையர்
ரகுமான் ஜலால் தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்ததுடன் 130க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ரஷ்யா உக்ரைன் மீது இதுவரை இல்லாத அளவுக்கு நேற்று முன்தினம் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்திய நிலையில் நேற்று பலம் வாய்ந்த கின்சால் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியது. தலைநகர் கீவ், கார்கிவ் உள்ளிட்ட நகரங்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் வானுயர நின்ற கட்டிடங்கள் சீட்டுக்கட்டுகள் போல சரிந்து விழுந்து தரைமட்டமானது. கட்டட இடிபாடுகளுக்கிடையே சிக்கி இதுவரை 5 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 130க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இதற்கு பதிலடியாக ரஷ்யாவின் பெல்கோரட் பகுதியை நோக்கி உக்ரைன் அனுப்பிய ட்ரோன்களையும் ரஷ்ய வான் பாதுகாப்பு தளவாடங்கள் சுட்டு வீழ்த்தியது. போருக்கு மத்தியில் காசாவில் மழை பொழிவதுடன் கடும் குளிர் நிலவி வருவதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினருக்கு இடையேயான போரால் காசா நகர மக்கள் கடும் நெருக்கடிக்குள் வாழ்ந்து வருகிறார்கள். 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இடம்பெயர்ந்து தெற்கு காசாவில் தஞ்சமடைந்துள்ளனர். உணவு, குடிநீர், மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கே கடும் தட்டுப்பாடு உள்ள நிலையில் காசாவின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருவதுடன் கடும் குளிர் நிலவி வருகிறது. இதனால் கூடாரங்களில் தங்கியுள்ள மக்கள் கடும் இன்னல்களுக்கு உள்ளாகியுள்ளனர். பிற நாடுகளில் இருந்து இங்கிலாந்திற்கு கல்வி கற்பதற்காக வரும் மாணவர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் விதமாக அந்நாட்டு அரசு பல்வேறு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதன்படி கல்வி கற்க செல்லும் மாணவர்கள் இனி பெற்றோர் உட்பட குடும்ப உறுப்பினர்களை தங்களுடன் அழைத்து செல்லவோ, அங்கு சென்ற பிறகு அவர்களை அங்கு வரவழைத்து தங்களுடன் தங்க வைத்துக் கொள்ளவோ அனுமதி இல்லை. இந்த மாதத்தில் நடைமுறைக்கு வரும் இந்த சட்டத்தில் முதுநிலை ஆராய்ச்சி பட்டங்கள் பெறும் மற்றும் அரசு நிதியுதவியுடன் பெறப்படும் பட்டங்கள் பயிலும் மாணவர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் அடுத்தடுத்து உணரப்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் இதுவரை 57 பேர் உயிரிழந்துள்ளனர். 33 நாட்களுக்கு முன்னர் ஹோன்ஷு பகுதியில் சுமார் 13 கிலோமீட்டர் ஆழத்தில் கண்டறியப்பட்ட நிலநடுக்கம் காரணமாக நிகாடா, இஷிகாவா, யமக்டா மற்றும் டொயாமா ஆகிய பிராந்தியங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. ஒரே நாளில் 155 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டதால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கடலோரங்களில் வசிக்கும் மக்கள் உடனடியாக அங்கிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டனர். இதனிடையே நிலநடுக்கத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 57ஆக அதிகரித்துள்ளது. கேப்டவுனில் நடைபெற்று வரும் 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணியின் பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் தென்னாப்பிரிக்கா அணி 55 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற்று தொடரில் 1-0 என முன்னிலை வகிக்கும் நிலையில் 2வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி கேப்டவுனில் நேற்று தொடங்கியது. டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. தென்னாப்பிரிக்க வீரர்கள் சொற்ப ரன்களுக்கு அடுத்தடுத்து ஆட்டம் இழந்தனர். இதனால் தென்னாப்பிரிக்கா அணி 23.2 ஓவர்களிலேயே 55 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. முகமது சிராஜ் 6 விக்கெட்டுகளையும், பும்ரா மற்றும் முகேஷ் குமார் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். பின்னர் தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 153 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. 98 ரன்கள் பின்தங்கிய நிலையில் தென்னாப்பிரிக்கா அணி தனது 2வது இன்னிங்ஸை தொடங்கியது. முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் தென்னாப்பிரிக்கா அணி 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 62 ரன்கள் எடுத்துள்ளது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.